ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார். இந்த வீடியோ தான் நீங்கள் என் சேனலில் பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோ இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸும் நல்லா தான் இருக்கும், இதுக்கு மேலே போகிற வீடியோஸும் நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம சேனல் பேரை மாற்றலான்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு வந்துட்டோம் நாங்கள், நாடோடிகள் சேனல்ன்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்போ இவர் எந்த இடத்துல ஏறினாருன்னு உங்களுக்கு தெரியல. இவரை தாண்டி இவர் எப்போ வந்தாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இவர் கிட்டத்தட்ட வந்து 2.5 வாரம் ஆகுது. அவங்க வீட்டுல ரேஷன் கார்டுல எல்லாம் நேம் மாத்துறதுக்கு சேஞ்சிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலா என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. இவர் வந்து நேத்து தான் நாங்க கடத்தினோம். திருப்பி நாங்க அடுத்த 3 நாட்கள் வந்து நாகர்கோயில்ல தான் எங்களோட பயணம் இருக்க போகுது. நேற்று ஸ்லீப்பர் ஏறி இன்னைக்கு காலையில 5 மணிக்கு இறங்கலான்னு போனா தலைவர் 3 மணிக்கே எழுப்பி விட்டு திருநெல்வேலிக்கு ரெஸ்ட் ஸ்டாப் எல்லாம் வந்து எவனும் நான் பேசுறது கேட்கவே இல்லை. பைத்தியக்காரனால இருங்க, இப்ப நாங்க மேல போய் காட்டுறோம். நாகர்கோயிலுக்கு வந்தோமா இல்ல கேரளாக்கு வந்தோமான்னு தெரியல. யாரு வீடு இது? உண்மையாலுமே உங்க வீடா? அப்புறம் ஏன் அங்க இருக்கிறோம்? நம்ம இருக்கலாம். யோ நம்ம போய் இருக்கலாம்யா. இந்த மாதிரி ஒரு வீட்டை மிஸ் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏங்க நாகர்கோயிலுக்கு வாங்க. பேய் வீட்டுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போயிட்டு இருக்க. இல்லடா, இந்த சந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேய் வீடு மாதிரி தான் இருக்கும். நாம இப்ப போற ஏரியா பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல ஒரு பாலடைஞ்ச வீட்டுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம வாழ்றதுக்கான ஒரு சோர்ஸ் தேடிட்டு இருக்கிறோம். இங்க என்ன கிடைச்சாலும் நம்ம எடுத்து சாப்பிட போறோம். நாம ஏன் இங்கே இருக்க கூடாது? எனக்கு இந்த லொகேஷன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்றதுக்கான சோர்ஸ் கிடைச்சிருச்சு. இங்க பாருங்க, நம்மளுக்கு ஒரு கொய்யாக்கா கிடைச்சிருக்குது. கையை நீட்டின உடனே நல்ல ஒரு கொய்யாக்கா ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு அங்க சாப்பிட்ட உடனே நம்மளுக்கோட அத்தியாவசிய தேவைகள் நேச்சர் கால்ஸ் தான் இறங்கும் இங்க இருக்கு. ஆனா இங்க தண்ணி இருக்குமா என்றதான் டவுட். தண்ணி இருக்கு. அந்த தண்ணியில போய் எப்படி அது குடிக்கிறதுக்கான தண்ணி. சரி, இன்னைக்கு நம்மளோட ட்ரிப்பை இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். மேன் வெர்சஸ் நம்ம சீரியஸ் ஏதாச்சும் ஒரு பேர் இருக்கலாம். எப்படி வச்சாலும் பார்க்க போறது நீங்க. எக்ஸாக்ட்லி. சோ நம்மளுக்கு இந்த ஒரு தொட்டி இருக்கு. அது தண்ணி இருக்காது. அது தொட்டி இல்லடா, அந்த சைடு இருக்க தண்ணி தொட்டி. ஃபயர் கேம்ப் எல்லாம் நடத்துவீங்களா? இது தொட்டி இல்லடா, இது குப்பை போடுறதுடா. குப்பை போடுறதா? அந்த சைடு தான் தண்ணி தொட்டி. இதுவும் தொட்டிக்காக தான் கட்டி வச்சு. இது உரைக்கு போடுறது, மரம் உரைக்கு போடுவாங்கல்ல, மரத்துக்கு உரம் போடுவாங்கல்ல. வேஸ்ட் எல்லாத்தையும் இதுல போட்டு எரிச்சிட்டு அதை எடுத்து மரத்துக்கு உரம் போட்டுருவாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், கீழே அந்த சுத்தி பாத்தி பிடிப்பாங்க. இது பிடிச்சிருக்காங்கல்ல, இந்த மாதிரி பிடிச்சி அதுல இந்த கறி எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. நான் உங்ககிட்ட எல்லாம் கொஞ்சம் தனியா பேசணும். எடுத்து வரேன். நாகர்கோயில் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நான் 8th வந்து ஆதர்ஷ் வித்யாலயான்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். எங்கன்னா ஈரோடு அந்தியூரில். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு மேக்ஸ் டீச்சர் வந்து மேக்ஸ் மிஸ் வந்து வந்தாங்க. அவங்க நாகர்கோயில் தான். ஹேமான்னு சொல்லி அந்த மிஸ் நேம் நல்லா ஞாபகம் இருக்குது. ஹைட்டாக வெள்ளையாக இருப்பாங்க. ஸ்கூல் டைம்லலாம் நம்மளுக்கு மிஸ்ஸு மேலே ஒரு க்ரஷ் வரும்ல. எனக்கு வந்து அப்போ வரல, அதுக்கு முன்னாடியே வந்துச்சு. 8th அந்த மிஸ்ஸு மேலே ஒரு சின்ன க்ரஷ்ஷு. ஆனால் அந்த மிஸ்ஸு வந்த நேரம்தான் என்னோட கையெழுத்து மாறிச்சு. என்னோட கையெழுத்து மாறினதுனால என்னோட தலையெழுத்தும் சேர்ந்து மாறிச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான்லாம் நல்லா படிப்பேங்க. உண்மையாலுமே சூப்பராக என்னோட ஹேண்ட் ரைட்டிங் மாற்றி கொடுத்தாங்க அவங்க. என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். எப்படி விலாகெல்லாம் காட்ட முடியும்? இங்கே பேப்பரும் இல்லை காட்டுறதுக்கு. என்னோட பழைய நோட்ஸ் என்னைக்காச்சும் வீட்டுக்கு போனேன்னா எடுத்து காட்டுறேன். என்னோட ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக மாற்றி கொடுத்தாங்க அந்த மிஸ்ஸு. நாகர்கோயில்னு உடனே அந்த மிஸ்ஸு தான் ஞாபகம் வந்தாங்க.
தப்பி தவறி அந்த மிஸ்ஸை மட்டும் எங்கேயாச்சும் பார்த்தேன்னா கையில் காலில் விழுந்தாச்சு இந்த விலாகில் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கூட கூட்டணியாக சேர்ந்து வந்திருக்கிறாங்க இங்கே நிறைய பேர், இங்கே பாருங்க. ஸோ எங்களோட அடுத்த 3 நாள் பயணங்கள் இப்படி தான் போக போகுது. அடுத்து நாங்கள் எங்கே போக போகிறோம் எல்லாத்தையுமே வந்து இந்த விலாகில் பார்க்குறோம், விலாகில் போடுறோம். எப்படியும் பார்க்க மாட்டீங்க. எங்களோட ஃப்யூச்சர் மெமரியில் இந்த மாதிரிலாம் அழிஞ்சோமேன்றதை பார்த்துக்கிறதுக்காச்சும் இந்த விலாக் இருக்கட்டும். ஒருத்தரோட வீடு எப்படி தெரியுமாங்க இருக்குது, ஒவ்வொருத்தரோட வீட்லேயும் கம்பல்சரி ஒரு மரம் வச்சுருக்குறாங்க. இங்கே நீங்கள் எந்த பக்கம் யார் வீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே தெரியும், ஒரு சின்ன வீடாக வச்சுருந்தாலும் சரி, ஒரு பெரிய வீடாக கட்டியிருந்தீங்கனாலும் சரி, அங்கே வந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க கம்பல்சரி. சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன்னு. கேரளாவே அப்படியே பலாப்பழ மரம் இருக்குது, எங்கே பார்த்தாலும் கொய்யாப்பழம் ஃபுல்லாக அப்படியே பூவாக பயங்கரமாக இருக்குது. இந்த ஏரியா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கேரளாவுக்கு ட்ரிப்பு வந்த மாதிரி பயங்கரமாக வருவீங்க. காலையிலே சவுண்ட்லாம் கேட்டீங்க. இங்கே பாருங்க, என்னால் விலாகியே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி பார்க்குறேன். இவங்க வீட்லேயும் இருக்குப்பா ஃபுல்லாக. நாகர்கோவில் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குதுப்பா உங்கள் ஏரியா. எங்கள் லைஃப் டைம்லேயே எங்களோட 90s கிட்ஸோட ரொம்ப ஆசையான கனவு இதெல்லாம் வந்து கிடைக்குமா இருந்தனே. இதெல்லாம் வந்து ஏக்கம், ஒரு தவிப்பு. இதுக்காகலாம் வந்து எங்கள் அப்பா கிட்டலாம் திட்டு வாங்கி, இதெல்லாம் வந்து PS5, இதெல்லாம் வந்து ரொம்ப பெருசு எங்களுக்கெல்லாம். வந்து அப்பெல்லாம் வந்து சூப்பர் மேரியோ அந்த சிப்பு போட்டு விளையாடுறதுக்கே எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிட்டலாம் செருப்பில் அடி வாங்குவேன் நான். அதில் இந்த சிப்பு வேறு மாறி மாறி எடுத்துகிட்டு போயிடுவானுங்க இந்த குவார்டர் லீவில் ஆஃபீஸ் லீவ்லலாம். அவனுங்கிட்ட இருந்து அந்த சிடியை வாங்கி அந்த சிப்பு வாங்கி போட்டு நம்ம விளையாடுறதுக்குள்ளார உயிரே போயிடும். இப்போ PS5 ஒயர்லெஸ்ஸு போட்டு கச்சக்குன்னு ஸ்நாக்கை மட்டும் பாருங்க இன்னைக்கு அப்படியே போட்டு. ப்ரோ நான் ரோமன் ரெயின்ஸ் ப்ரோ, ரோமன் ரெயின்ஸ். You can see me. வாங்க இன்னைக்கு யார் ஃபீல் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ காய்ஸ், நாங்கள் இப்போ PS5ல டவுன் ஆன போகிறோம். சரி ஒரு நிமிஷம், ஃபர்ஸ்ட் முன்னாடியே எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்துரு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண இது எது இருக்குங்க தெரியணும்ல. இது அடிக்கிறது, எட்ஸும் பாக்ஸும் அடிக்கிறது தான். ஃபினிஷர் போடுறோம்ல, ஆமா. ஃபினிஷருக்கும் இதுக்கும் வந்து கீழே ஒரு எல்லோ மார்க் இருக்கும். நான் சம்பந்தமே இல்லாம இது ரெண்டுத்து சும்மா அமுத்திட்டு இது இடத்துலனா ஓடுவான். இது அவன் ஸ்டைல் பண்ணுவான்ல, அதெல்லாம் பண்றதுக்கு இதெல்லாம் எதுவுமே அழுத்த தேவையில்ல. இதை அழுத்திட்டு இதை அழுத்தணும்னா ஃபினிஷர் சிக்னேச்சர் போடுறது எல்லாமே. ரன்னிங் சரி ரோமன் ரைன்ஸ்னா இது ரன்னிங், இதை அழுத்திட்டு இதை அழுத்தி இதை அழுத்தணும். சரி, இதெல்லாம் இந்த இதுவும் அடிக்கிறது தான். இது வந்து கண்டினியூஸ் ஷாட் வரும். எச்எஸ் ட்ரையாங்கிள், எச்எஸ் பாக்ஸ் ட்ரையாங்கிள், அந்த மாதிரி மிக்சட். இது தூரத்துல இருந்தா கிராப் பண்ணுவோம், புடிச்சு தள்ளுறது அதெல்லாமே. சரி ஓகே, ஒன்னொன்னு மேட்ச் டிரா. மேட்ச் டிரா. ஸோ இப்போ நம்ம வந்து காலையிலேருந்து என்ன பண்ணோம்னா, ஒரு அருமையான வாழ்க்கை. காலையில் சாப்பாடு சாப்பிட்டு, ப்ளே ஸ்டேஷனில் கேம் விளையாடிட்டு, ஒரு லைட்டாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு, திருப்பி எழுந்து சாப்பிட்டு, இப்போ குளத்துல போய் குளிக்க போகிறோம். குளிச்சுட்டு பீச்சுக்கு போக போகிறோம். இந்த வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க. அருமையான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைச்சதே இல்லை. முதல் டைம் ஒரு நிம்மதியா இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்கு ப்ரோ? சரி ப்ரோ, என் வாழ்க்கையிலே நான் இவ்வளவு சாப்பிட்டு இன்னைக்குதான் சாப்பிட்டேன். அது இல்லாம ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பிட்டுருக்கிறோம். காலையிலயும் சாப்பிட்டுருக்கிறோம், மதியமும் சாப்பிட்டுருக்கிறோம். இதெல்லாம் நமக்கு கிடைச்சதே கிடையாது. இல்ல இந்த ஊரோட வளத்தை பத்தி சொல்லுங்க, எப்படி இருக்குது பாக்குறப்ப? கேரளாவில் இருக்க மாதிரிதான் இருக்குது, பசுமையா இருக்குது எல்லாமே. ஒரு மாதிரி எல்லாமே நேச்சர் சூப்பரா இருக்கு. ஃப்ரெண்ட்ல பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரண்ட்ல அப்படியே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. கண்ணாடி கொஞ்சம் சுத்தம் இல்லை, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா எப்படி இருக்குதுன்னு பாருங்க உள்ளார. இப்ப நாங்க குளத்துக்கு போக போறோம். இவன் ஓட்டுறதுக்கு குளத்துக்கு போவோமா அப்படிங்கறது டவுட் தான். கொஞ்சம் ஆரம்பிச்சு, ஊர்ல வந்து பெருசா யாருமே இல்ல, சின்னதா ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு தனியா. நாங்க மட்டும்தான் இந்த உலகத்துல, நாங்க மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி இப்ப உண்மையா இல்ல? எந்த டைம்ல எல்லாரும் அப்படிதான். இது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குது. நமக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது.
நம்ம பாட்டுக்கு போறோம், நம்ம பாட்டுக்கு வரோம், யாரும் நம்ம எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லைங்க. உங்களுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னா, ஒரு ஆளே இல்லாத தீவுக்குள்ளார உங்களுக்கு தேவைப்பட்டது எல்லாமே கிடைச்சி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்குதுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு இடம் தான் நாகர்கோயில். நாங்கள் வந்து இதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் அனுபவிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சா. 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷத்துக்கு ஒரு ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதை வந்து நான் வீடியோவில் பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி கிளியராக தெரியும்னு தெரியல. உண்மையாலுமே இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் அதோட வைப் தெரியும். ஸோ குளத்துக்கு போகிறோம். குளத்துக்கு போயிட்டு குளத்துல தண்ணியில் எதுவும் பேச முடியுமான்னு தெரியல, மாட்டேஜாக காட்டுறோம். குளத்துக்கு போய் முடிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகி நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பீச்சுக்கு போக போகிறோம், பார்க்கலாம். இப்போ போகிறோம் கொஞ்ச நேரம் ஏங்க இங்க பாருங்க குளங்க. இது என்ன ஊர்னா? கார்த்திகை வெடலி. கார்த்திகை வெடலி. வாங்க கார்த்திகை வெடலிக்கு வாங்க. இங்க பாருங்க அழக பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஐயோ தாத்தா பக்கத்துல இப்போ நம்ம என்ன பண்றோம் ப்ரோ, இங்க பாருங்க. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பேர் செத்து போல தூங்கிட்டு இருக்கார். குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டோம் காய்ஸ். கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ரெட்டாக இருக்குன்னு. நான் விலாகுக்கான தனி மிமிக்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனிமேட்டு என்னோட வாய்ஸ் இப்படி தான் இருக்க போது இந்த விலாக் ஃபுல்லாக. ப்ரோ புடையில் எப்படி இருந்துச்சேன்? கண்ணை பார்த்தீங்கன்னாலே தெரியும் உடம்புக்குள்ளே இருக்கிற அனைத்து ஈட்டையுமே இந்த ரிவர் எடுத்துருச்சு. சூர்யா எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான். செம்ம சாட்டிஸ்ஃபைட். இப்போதான் ஒரு மாதிரி பயங்கர சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உள்ள குளிச்ச உடனே ஒரு மாதிரி பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே டைஜஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி வெளியில எல்லாம் வெயிலாக இருக்குது. கரெக்டாக உள்ளார போன உடனே ஒரு மாதிரி வெதுவெதுப்பாக ஒரு மாதிரி ஜில்லுன்னு உள்ளார இருக்குது. ஒரு மாதிரி கிளைமேட்டும் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சு. இன்னைக்கு உள்ளார இருந்து வெளியில் வரதுக்கு மனசே இல்லை. சன்செட்டு பார்க்க போகலான்னு சொல்கிறதுனால ஒரே காரணத்துக்கோசரம் தான் அங்கேருந்து எழுந்திரிச்சு நாங்கள் மட்டும். வீட்டு பக்கத்துலேயே பீச் இருக்குல்ல, அங்கே போகிறோம். இப்போ நாங்கள் அந்த பீச்சுக்கு போயிட்டு சன்செட் எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறோம். உங்களுக்கு சன்செட்டுக்குள்ளே போயிட்டு போமா அப்படிங்கிறது லைட்டாக டவுட்டு தான். அப்படி போனோன்னா எடுத்து காட்டுறோம். சன்செட்டில் சந்திப்போம். சன்செட் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு பார்க்குறேன். ப்ராப்பரான சன்செட் இல்லை, இறங்கின சன்செட் தான். அதுவுமே ஒரு மாதிரி நெருக்குன்னு இருக்குது. அதான் இருந்துச்சு இல்லையா? ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உங்க மூஞ்சி எடுத்துட்டு சூப்பராக இருக்குதுங்க உண்மையாலுமே இந்த பீச். இது என்ன பீச் பேரு? சங்குத்துறை. சங்குத்துறைன்னு இந்த பீச் பேராமா. காத்துல கேக்குதா என்னன்னு தெரியல. சூப்பரா இருக்குது. ஆனா பீச்சோட வியூ எல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க. நான் கூட சின்னதா இருக்கும் மீன்லாம்
பக்கத்தில் இருக்கிறவங்களாம் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணி கலீஜியாக இருக்கும்னு நினச்சேன். சூப்பராக இருக்குது பீச் உண்மையாலுமே. இதுக்கு அடுத்து இன்னொரு பீச் இருக்குது. இதுக்கு அடுத்து அங்கதான் போறோம். அடுத்து பீச் வேற இருக்குது ப்ரோ. ஏங்க இந்த பீச்சுக்கு வாங்க. ரத்த பூமி பார்த்த இடம் எல்லாமே ரெட்டா தான் இருக்கு. செம்மண்ணு அங்க பார்த்து சொல்லுங்க. ஒரு வண்டி ரெட்டு. இந்த நைட்ல பாருங்க எல்லாமே ரெட்டு தான். அவன் போட்டு டிஷர்ட்ல கூட ரெட்டு இருக்கு. ஆனா அவன் சாப்பிட்ற சாப்பாடு டைமே வந்து பாருங்க வெள்ளை வெள்ளை வெள்ளைன்னு இவன் மட்டும். எனக்கு புரியல. இந்த சிக்கன் பாருங்க, இந்த டப்பா பாருங்க, இதை பாருங்க, அவனுக்கு கொடுக்குறது எல்லாமே ரெட்டு. அந்த மண்ணை பாருங்க, மண்ணு பாருங்க, எல்லாம் வரைக்கும். எல்லாம் இன்னும் வெளியே போனீங்கன்னா பகல்ல காட்டுறேன். இந்த கேமரா ஆல்ட்டன பாருங்க பட்டன், அது கூட ரெட்டு தான். ஆனா இவன் வெள்ளைங்க. இங்க பாருங்க, எக்ஸ்பெக்டேஷனோட ரியாலிட்டி பயங்கரமா இருக்குது. அண்ட் நம்ம இவ்வளவு நேரமும் வந்து நம்ம 2 பேரோட ஜெட்டி வந்து பின்னாடி ரெண்டு பேருமே க்ரூஸோ தான், ஒரே பிராண்டு, இதே மாதிரி தான். எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது. எல்லா விதமான சௌகரியம். முக்கியமா மன நிம்மதியா இருக்கலாம். தயவு செஞ்சு யாருக்கா இருந்தாலும் யார் யாருக்கெல்லாம் நாகர்கோயில்ல வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தானா மறக்காம அவனை கழட்டி விட்டுறாதீங்க. நான் அந்த மாதிரி சொல்றேன். கூடயே வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எதுவுமே இல்லை, ஒரு முற்றிலும் துறந்த துறவியாக மாறுறேன்னு சொல்லி ஒரு மைண்ட் செட், நம்மளுக்கு டிப்ரெஷன் ஒன்று வரும். அப்போ நீங்கள் அவனுக்கு ஃபோன் பண்ணி நாகர்கோயிலுக்கு ஒரு 2 நாள் வாங்க, இதுதான்டா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் செருப்பில் அடிச்சுக்குவோம். ஏன்னா இத்தனை நாளாக வந்து பயங்கரமான டிப்ரெஷன், சொல்லவே முடியாது என்ன டிப்ரெஷன் எங்களுக்கே தெரியாது. ஆனால் டிப்ரெஷனில் தான் இருப்போம். ₹1 பேக்கெட்டில் இருக்காது. நீங்கள் வந்து பெருசாக சம்பாதிக்கிறானுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒரே ₹1 பேக்கெட்டில் இருக்காது. இப்போ உன்னால் 200 எனக்கு அனுப்ப முடியும். இப்போ நாங்கள் வந்து இது என்ன கட்டுற நிலைமையில் இருக்கோன்றதை இப்போ லைவாக ப்ரூஃப் பண்ணோம். பார்த்துக்கோங்க. இது என்னோட பண்ணலாம், சரி யார் பண்ணல என்னோட பண்ணலாம். 200 கேட்கலாம். இல்ல வேற அக்கௌண்ட் இருக்குன்னு நினைக்கலாம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் ஸ்கூல் படிக்கும் போது ஓப்பன் பண்ணது. இவ்வளோ பெரிய அக்கௌண்ட் எத்தனை கோடி அப்புறம் மொத்தம் 133 தான் இருக்குது. மிச்சம் 1000ங்க. அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.